துதிப்பேன் என் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்று பாடி துதிப்பேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்று பாடி துதிப்பேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றேன். கடந்த 25 ஆண்டுகளாக ராயகிரி என்கிற பட்டணத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை, சபை ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள் என்னுடைய சாட்சியை முடித்து நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சின்ன சபையை கட்டி அந்த இடத்துல ஆலயத்தை கட்டி ஆலயம் நடந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் ஒரு 10 வருடத்திற்கு முன்பதாக எங்களுடைய சின்ன ஜெப கூட்டத்தில் ஒரு வயதான அம்மா ஒரு தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். மாற்றுத்திறனாளிகளை நான் உன்னிடத்தில் கொண்டு வருவேன், நீ அவர்களை நடத்துவாயா என்று ஒரு அம்மா தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. அப்போது எங்கள் சபையில் இருந்தவங்க ஒரு 15 பேர் இருந்திருப்பாங்க. அப்போ நாங்கள் அனைவரும் அதை ஆமோதித்தோம். ஆமாண்டவரே, நாங்கள் அதை நிறைவேற்றுகிறோம் என்று சொன்னோம். சொல்லி சில மாதங்களுக்கு பின்பு ஒரு 2-3 மாற்றுத்திறனாளிகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு ஏற்பட்டது. வாசுதேவநல்லூர் பகுதிக்கு டிராக்ஸ் கொடுக்கும்படியாக, இயேசுவை பற்றி சொல்லும்படியாக போய் கொண்டிருந்தோம். அப்படி போகும் பொழுது ஒரு 2 கண்ணு தெரியாத ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க. அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொன்னோம். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு இயேசுலாம் வேண்டாம், எனக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுங்க நாங்கள். அப்போ எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மறுபடியும் அவங்களுடைய போய் அமர்ந்து அவர்களிடத்தில் பேசி உணவு கொடுக்க ஆரம்பித்தோம். 1 நாள் 2 நாள் 3 நாள் அப்படியே உணவு கொடுத்து அவர்களோடு பேசினோம். அவர்களுக்கு ஒரு பையன் 7th படிக்கிறான். அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அந்த அம்மாவுக்கு 2 கண்ணு தெரியாது, அவருடைய அண்ணனுக்கும் கண்ணு தெரியாது. 2 பேரும் ஒரே வீட்டில். அந்த 7th படிக்கிற பையன் நியூஸ் பேப்பரை போட போவான் வீட்டில், வீடு வீடாக நியூஸ் பேப்பரை போட்டு வந்துட்டு அந்த பைசா வச்சு தான் அவங்க சாப்பிட்றாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொன்னோம், சாப்பாடு கொடுத்தோம், உணவு கொடுத்தோம், ஆண்டவரை பற்றி சொன்னோம். அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், ஆலயத்துக்கு வந்தார்கள், மனம் திரும்பினார்கள், ஞானஸ்நானம் பெற்றார்கள். இது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்பொழுது அவர்கள் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஜெபிக்கிறார்கள், 4 மணி நேரம் ஜெபிக்கிறார்கள். 2 கண்ணும் தெரியாது. இப்போ அந்த பையன் படித்து 10th நல்ல மார்க் எடுத்து நாங்கள் தான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்பொழுது தான் எங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டது, இந்த மாற்றுத்திறனாளிகளை சந்திக்கலாமே என்று சொல்லி அதை நாங்கள் ஒரு ஊழியமாக எடுத்து நிறைய மாற்றுத்திறனாளிகளை சந்தித்தோம். பிரதர் சொன்னது போல் ஒரு குறிப்பிட்ட கிராமத்திற்கு சென்றோம். ஒரே குடும்பத்தில் 5 பேர் மாற்றுத்திறனாளிகள், 5 பேர் சப்பானிகள், 5 பேரும் நடக்க முடியாது. அவர்கள் கைகள் செயல்படாது, கால்கள் செயல்படாது, ஊர்ந்து தான் செல்வார்கள். அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொன்னோம். அப்பொழுது அதில் ஒரு தம்பி ஆலயத்துக்கு வருவதற்கு ஆயத்தமாக இருந்தார். ஆனால் அவரை ஆலயத்திற்கு கொண்டு வருவதற்கு எளிதல்ல, பஸ் வசதி இல்லை, பஸ்ஸில் வரால் ஏற முடியாது. ஆட்டோ அனுப்பி அவரை ஆலயத்துக்கு கொண்டு வந்தோம். அவர் ஆலயத்துக்கு வந்தார், வசனங்களை கேட்டார். அவருடைய வேலை என்னென்னா, வசனத்தை கேட்டு அந்த பிரசங்கத்தை அப்படியே போய் அவங்க வீட்டில் போய் சொல்லுவார். அந்த மற்ற சகோதரர்களுக்கு, அவங்க தம்பிமார் அண்ணன்மாருக்கு இயேசுவை பற்றி சொல்வார். இப்படி அவர் வசனத்தை கேட்டு அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டார்கள், அத்தனை பேரும் மனம் திரும்பினார்கள். அத்தனை பேருக்கு நான் தான் ஞானஸ்தானம் கொடுத்தேன். ஆனால் அவருக்கு சுகம் கிடைக்கவில்லை. அந்த மாற்றுத்திறனால் அதே லெவலில் இருக்கிறாங்க, ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். இது எனக்கு மிகுந்த ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. இப்படி நான் நிறைய கிராமங்களை சந்திக்க ஆரம்பித்தேன். எங்களுடைய ராயகிரியை சுற்றி 22 கிராமங்கள் இருக்கிறது.
என்னுடைய தரிசனம் சபைகள் இல்லாத கிராமங்களில் சபைகள் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்படாத மக்களுக்கு ஆண்டவரை பற்றி அறிவிக்க வேண்டும். இப்படி சொல்லி நிறைய ஜனங்களுக்கு கிறிஸ்துவை பற்றி அறிவித்து எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் இப்படி உணவு கொடுக்குறோம். டெய்லி 50 பேருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆலயத்திலே ஆகாரம் ரெடி பண்ணி பார்சல் பண்ணி 3-4 டைரக்ஷனில் நம்முடைய தம்பிமார்கள் இருக்கிறாங்க, அவங்கள அனுப்பி அவங்க கொடுத்துட்டு வந்துடுவாங்க. இதன் மூலமாக அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். எங்கள் ராயகிரி பக்கத்து ஊரில் கூடலூர் அப்படிங்கிற ஒரு ஊர், சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு சின்ன சபை கட்ட வேண்டும் என்ற ஆசை. ஒரு 20 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், ஆலயத்துக்கு வந்தார்கள், ஆலயத்தை கட்டினோம். ஆனால் பயங்கர எதிர்ப்பு வந்தது, பயங்கர பிரச்சனை வந்தது. ஆலயமே கட்டக்கூடாது என்று கட்டின ஆலயத்தை மூடிவிட்டோம். ஜெபம் நடத்த முடியலை, ஆராதனை நடத்த முடியலை. ஆனால் நற்கிரியைகளை செய்து கொண்டே இருந்தோம். அங்கேயும் ஒரு 3 மாற்றுத்திறனாளிகளுக்கு டெய்லி உணவு கொடுத்தோம். இப்படி ஆண்டவர் நிறைய மாற்றுத்திறனாளிகளை ரட்சிக்கப்பட மனம் திரும்ப எங்களை அந்த பட்டணத்திலே ஆண்டவர் உபயோகப்படுத்துகிறார். இந்த ஈஸ்டர், குட் ஃப்ரைடே ஈஸ்டருக்கு 7 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தோம். அதில் 3 பேர் பார்வையற்றவர்கள், 3 பேர் கால் செயல்படாதவர்கள், ஒரே ஒரு அம்மா மட்டும் நல்லா இருக்கிறவங்க. இப்படி மாற்றுத்திறனாளிகள் ஆலயத்திற்கு வருகிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் நிறைய நற்பணி செய்கிறோம். அவர்கள் மனம் திரும்பி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதை பார்க்கும் பொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷமாக இருக்கிறது. அவர்கள் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் பல நேரங்களில் நமக்கு கூட இல்லை. அவர்கள் ஜெபிக்கிற ஜெபம், அவர்கள் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, பார்வையற்றவர்கள் கூட அந்த குச்சை வச்சு அவ்வளவு நம்பிக்கையோடு வாரம் வந்துடுறாங்க. நேரத்திற்கு முன்னாடியே வந்துடுறாங்க. இருந்து ஆண்டவரை துதித்து பாடி அவ்வளவு அழகாக பாடுறாங்க. இன்றைக்கி கூட 2 பார்வையற்றவர்கள் அழைத்து வரணும்னு தான் நினச்சேன். ஆனால் சூழ்நிலை சரியில்லை. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நிறைய பார்வையற்றவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். நிறைய ஊனமுற்றோர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்கள். காரணம், அவர்களும் ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், அவர்களும் ஆண்டவருடைய படைப்போ. உங்களுடைய ஜெபத்திலே அவர்களையும் நினைவு கூறுங்கள். என்னுடைய எண்ணம், என்னுடைய தரிசனம், ஏக்கமெல்லாம் மாற்றுத்திறனாளிகள் ஆண்டவரை அறிய வேண்டும், மாற்றுத்திறனாளிகள் கிறிஸ்துவுக்கு சொந்தமாக வேண்டும். எங்களுடைய புளியங்குடியில் கூட 2 கண்கள் தெரியாத பார்வையற்ற ஒரு மனிதர் சிக்னலில் பிச்சை எடுப்பார். தென்காசி சிக்னலில், தூத்துக்குடியில் குறிப்பிட்ட இடத்துல போயிருந்து பிச்சை எடுப்பார். அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி அவர்கள் இப்போ அந்த தொழிலை விட்டு இப்போ ஸ்கூலில் பெண்ணு விற்கிறார். அவர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து இப்போ சபைக்கு வந்து கொண்டிருக்கிறார். இப்படி ஆண்டவர் எங்கள் பகுதியில் நிறைய மாற்றங்களை ஆண்டவர் செய்து கொண்டு வருகிறார். தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களுக்காக, இந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக, அவர்களுடைய நம்பிக்கை இன்னும் ஆண்டவர் மேல் பெருகும்படியாய், அவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 2 சாட்சியை மட்டும் சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்து கொள்ள விரும்புகிறேன். காளீஸ்வரி அப்படிங்கிற ஒரு பாப்பா, ஒரு வாலிப பிள்ளை. அந்த பிள்ளைக்கு அப்பா கிடையாது, அம்மா கிடையாது. அந்த பிள்ளை மாற்றுத்திறனாளி, இடுப்புக்கு கீழே ஃபுல்லாக வராது. கேள்விப்பட்டோம். அந்த பிள்ளைக்கு உணவு கொடுப்பதற்காக வீட்டிற்கு சென்றோம். வீட்டிற்கு சென்று நாங்கள் சொல்லும்பொழுது அந்த பாப்பா முதல்ல சொன்னது, நீங்கள் சாப்பாடு கொடுங்க, ஆனால் நான் உங்கள் சர்ச்சைக்கு வரமாட்டேன், நீங்கள் நீ சர்ச்சைக்கு கூப்பிடக்கூடாது என்று சொல்லி தான் கட்டளை போட்டுச்சு. பரவாயில்ல பாப்பா, நீ இந்த சாப்பாடை சாப்பிடுன்னு சொல்லி உணவு கொடுத்து கொண்டே இருந்தோம். 2 மாதம் கழிந்த பின்பு அந்த பாப்பா என்கிட்ட கேட்டுச்சு, நான் உங்கள் சர்ச்சைக்கு வரட்டுமான்னு கேட்டுச்சு. நீங்கள் வாங்க பாப்பா, வரலாமே அப்படின்னு. இந்த பாப்பாவுக்குன்னு தனியாக ஒரு ஆட்டோ விட்டு அந்த பாப்பாவை ஏற்றி இறக்குறது ரொம்ப கஷ்டம். அந்த பாப்பா வந்துச்சு. 2 வாரம் ஆலயத்துக்கு வந்தது. 3ஆவது வாரத்தில் கேட்டேன், பாப்பா நீங்கள் வர்றீங்களே, உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டேன். எனக்கு இப்போ நல்லா சந்தோஷமாக இருக்குது அப்படின்னுச்சு. அடுத்த வாரத்தில் 2 மாதத்தில் 4 ஆத்துமாவை அந்த அம்மா கூப்பிட்டு வந்துச்சு. அந்த பாப்பா அந்த மாற்றுத்திறனாளியின் மூலமாய் 4 ஆத்துமா அந்த பகுதியிலேருந்து ரட்சிக்கப்பட்டு இப்போ சபைக்கு வர்றாங்க. சார் பார்த்தாங்க, அவங்கள அறிமுகப்படுத்தினேன். இன்னும் ஒரே ஒரு சாட்சி. வசதியாய் வாழ்ந்த ஒரு குடும்பம், அந்த ஊரில் அவங்க தான் செழிப்பாய் வாழ்ந்தவர்கள். திடீரென்று சொல்லி அந்த குடும்பத்தில் ஒரு சரிவு வந்து எல்லாம் இழந்துட்டாங்க. எல்லாம் இழந்து நிர்கதியான ஒரு சூழ்நிலை. எனக்கு தகவல் சொன்னாங்க. எனக்கு பார்க்க போகிறதுக்கு கொஞ்சம் நெருக்கடியாக இருந்ததுனால் பார்க்க போக முடியலை. 2 பார்வையற்றவர்கள், ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், ஒரு வயதான தாயார். இதுதான் அந்த குடும்பம். அவர்களால் வெளியில் வேலை செய்ய முடியாது, வேலைக்கு போக முடியாது. அவர்கள் சாக வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தார்கள். அதுக்கு முன்னாடி இந்த சத்துணவில் கொடுக்குற சாப்பாடை வாங்கி சாப்பிடுவாங்க. சத்துணவில் கொடுக்குற அந்த பால்வாடியில் கொடுக்குற சாப்பாடை வாங்கி தான் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தகவல் சொன்னாங்க. நான் 2-3 நாள் போக தாமதமாகிவிட்டது. அன்றைக்கு அவர்கள், நமக்கு உணவு இல்லை,
மரித்து விடலாம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்த பொழுது அன்றைக்கு நான் அவர்களை சந்திக்க போனேன். அப்பொழுது அவர்களை சந்திக்கும் பொழுது ரொம்ப அழுதாங்க. அன்றைக்கே அவர்களுக்கு அந்த உணவு கொடுக்கறதில் ஆரம்பித்தோம், உணவு கொடுத்தோம். அந்த முழு குடும்பமும் இன்றைக்கு காப்பாற்றப்பட்டது. முழு குடும்பமும் ஆலயத்திற்கு வருகிறார்கள். கண்கள் தெரியாது, அந்த அவர்களுக்கு அந்த குச்சி அதை வச்சு அவர்கள் ஆலயத்திற்கு வருகிறார்கள். தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த மாற்றுத்திறனாளிகள் 50 பேர் இருக்கிறாங்க. இந்த 50 பேருக்கும் தினந்தோறும் என்னுடைய ஆலயத்திலிருந்து உணவு கொடுக்கப்படுகிறது. அதில் பாதி பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் அதில் மனம் திரும்ப வேண்டி இருக்கிறது. இன்னும் அநேகர் இந்த ஊழியத்தில் சேர்க்கப்பட வேண்டும். தொடர்ந்து எங்களுக்காக, எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கர்த்தருக்கு சித்தமானால் எங்கள் பகுதிக்கு வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளை பார்த்து அவர்களுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல சாட்சிக்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நிச்சயமாகவே அங்கே ஒரு கண் தெரியாத ஒரு சகோதரி அந்த பாட்டு பண்ணாங்களே, அவங்க பேர் என்ன? மேரி. அவங்க மிக அழகாக பாட்டு பண்ணாங்க. அவ்வளவு நல்லா இருந்துச்சு. அது என்கிட்ட வீடியோ கூட இருக்குது. ஒரே ஒரு ஸ்டாண்ட் தான், அதை நான் போட்டு காமிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு ஸ்டாண்ட்ஸ் தான், அது ரொம்ப நேரம் இல்லை. அவங்க கண்ணு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்காக அவங்க செய்கிற ஊழியத்தை பார்த்தோன்னே கண்ணு இருந்தும் நம்மளால் இன்னும் சரியாக செய்ய முடியலங்கிற வருத்தம் வந்து எனக்கு அவங்கள பார்த்தோன்னே இருந்துச்சு. நான் பாஸ்டர்கிட்ட சொன்னேன், தயவுசெய்து அந்த சிஸ்டரை இன்றைக்கி இங்கே கூப்பிட்டு வந்துருங்களேன் அப்படின்னேன். அவங்க ஹஸ்பண்ட் இன்னும் முழுசாக வரல, ஆனால் அவங்க நம்ம ஊழியத்துக்கு ஃபுல்லாக வராங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம ஒரு மருத்துவ முகாம் மூலமாகவோ அந்த பகுதிகளுக்கு சென்று அந்த கிராமங்களில் இப்படி நடைபெறுகிற ஊழியங்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்க, இப்போ பாஸ்டர் சொல்கிறதுனாலே நான் சொல்கிறதுனாலே இல்லை, நேரில் லைவாக போய் பார்க்கும் பொழுது தான் இவ்வளவு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம பகுதி, நம்ம வாழ்கிற பகுதியில் இவ்வளோ ஜனங்கள் இயேசுவை அறியாமல் இத்தனை கிராமங்கள் இருக்குதா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் நம்ம அதற்காக ஜெபிப்போம்.